राम नाम भक्ति प्रद त्यागराज गुरुं भजे। राम नाम भक्ति प्रद त्यागराज गुरुं भजे। नाम गान नारदं तं त्यागराज गुरुं भजे। नाम गान नारदं तं त्यागराज गुरुं भजे। राम नाम भक्ति प्रद त्यागराज गुरुं भजे। नाम गान नारदं तं त्यागराज गुरुं भजे। राम नाम भक्ति प्रद त्यागराज गुरुं भजे। नाम गान नारदं तं त्यागराज गुरुं। नाम गान नारदं तं त्यागराज गुरुं भजे। त्यागराज गुरुं भजे। त्यागराज गुरुं भजे। यस्य स्मृतिः कलिमलं हरति प्रजानां। यस्य स्मृतिः कलिमलं हरति प्रजानां। संदर्शनं च तनुते हरिभक्तियोगं। श्रेयसाय जयते भुवि यत्कटाक्षः। श्रेयसाय जयते भुवि यत्कटाक्षः। तं त्यागराज गुरुरेव सदा गतिर्मेये। श्रीराम नामामृतमन्त्रबीजम् सञ्जीवनं चेन्मनसि प्रतिष्ठितम्। हालाहलं वा प्रलयानलं वा मृत्योर्मुखं वा वितती करोति विद्योमुखं वा मृत्योर्मुखं वा वितती करोति। இப்படியாக குழந்தை தியாகராஜன் ராமபக்தியில மூழ்கி இருக்கும் பொழுது சொண்டி வெங்கட்ரமணையா மூலமாக பார்வதிங்கிற உயர்ந்ததான ஒரு கன்னிகையை பணிகிரகணம் செய்து வைக்கிறார். சதிபதிகளாக இருவரும் வந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் குடும்பம் நடத்தி வருகின்றனர். இருவருமாக சேர்ந்து ஏக ஹிருதயமுடையவர்களாக, ஏக மனசு உடையவர்களாக, ஏக வச்சனமுடையவர்களாக, ஏக பக்தி விசிஷ்யதே என்றபடி ராமபக்தியில் திளைத்தவர்களாக, எதிர்ச்சாலாப சந்துஷ்டர்களாக, உயர்ந்த ராமபக்தி எனும் பேராற்றில் நீந்தி திளைப்பவர்களாக வாழ்ந்து வரலானார். மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம். மனசு என்னது, வசஸ் என்னது, கர்மஸ் என்னது, துராத்மனாம்னு சொன்னதை போல இருவரும் மனசா வாச்சா கர்மனா நாதிச்சராமியகம்னு விவாக மந்திரத்தில் சொன்னபடியே வாழ்ந்து வருகிறார். தம்பதிகள் இருவருமாக இப்படி ராம கைங்கரியத்தில் சேவை பண்ணுவதை பார்த்த சீதம்மாவும் ராமபிரம்மவும் பூரித்து போய்விட்டனர். சம்ஸ்கிருதத்தில் ஒரு முதுமொழி, எஸ்ய புத்திரோ வசீபூதோ பாரியா சந்தானு அனுகாமினி விபவே எஸ்ய சந்தோஷா தஸ்ய சொர்க்கம் எஹைவஹி. எவருடைய குழந்தை பெற்றோருக்கு அடங்கியவனாக இருக்கிறானோ, எவளுடைய மனைவி வேதானுசந்தா வேதமாதாவிற்கு ஹிதமாக இருக்கக்கூடிய வேதமதத்திற்கு சம்மதமான வாழ்வை வாழ்பவளோ, நிறைய செல்வங்களை பெற்ற போதிலும் சாதுவாக ஒரு ஜீவனத்தை அவன் வாழ்வானோ அவனுக்கு ஸ்வர்க்கம் இஹலோகத்தில் தான், பரலோகத்தில் அல்ல என்று ஒரு வச்சனம். அது ராம பிரம்மத்தின் விஷயத்தில் எவ்வளவு அழகாக பொருந்துகிறது பாரீர். நித்தியம் ராத்திரி டோலோத்சவத்துக்கு ஊர்ஜனங்கள்லாம் வருவா. குழந்தை தியாகராஜன் பாடுறான், குழந்தை தியாகராஜன் பாடுறான்னு அபிமானத்தோடு வருவாளாம். அவர்களை ஏமாற்றவே மாட்டார் சுவாமி. அப்பா முன்னாடி வெட்கித்து நமஸ்கரிக்கிறான். அப்பா
இன்னைக்கு ராமன் கொடுத்த 2 கீர்த்தனை. எப்பேற்பட்ட வினயஸ்வரூபியாக இருக்கான் குழந்தை என்று நினைச்சாராம் ராம பிரம்மம். அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினா சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம். ஆயுசும் வித்தையும் யசசும் பலமும் உனக்கு என்றும் கூடி க்ஷேமகரமாக நீ இருப்பாய் என்றும் நீயும் தெளித்து உன்னை அண்டினவர்களுக்கும் ராமபக்தியை விதரணம் பண்ணி கடைமூச்சு உள்ள காலம் வரைக்கும் இவ்விதமாக ராமபக்தி பண்ணி ராமனை மனம் குளிரச் செய்வாயாக என்று அடிவயத்திலேந்து ஆசீர்வாதம் பண்றாராம். ஆத்துல இருக்கிற பரிவாழ்ல எல்லாரையும் சந்தியா காலம் விளக்கேற்றி வச்சுட்டு தம்பதிகள் சேவிப்பது என்பது அந்த காலத்துல இருந்து உயர்ந்ததான ஒரு பழக்கம். அப்படி இருவருமாக எதை செய்தாலும் பெரியவர்கள் மனம் குளிரும்படியாக செய்து வருவதும் விடயசீலத்துவமும் உயர்ந்த ஞானம் இருந்தும் தனக்கு ஒன்றும் தெரியாத ஒரு பாமரன் போல பழகும் இயல்பும் சௌஷல்யமும் பேரன்பும் அனைவரையும் இவர் பால் இழுக்க ஆரம்பித்து ஜோ 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 ராமா ஆனந்த கன ஜோ 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 ராமா जो जो दशरथ बाला जो जो दशरथ बाला राम रोजो भुजालोला राम जो 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 बाला जो जो रघुकुल तिलका रमा जो जो कुटिल दगड़गाया हम जो 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 रामा जो जो निर्गुण रूपा राम जो जो सुगुण कल्पा राम जो 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 रामा जो जो रवि शशि नयना राम जो जो पणिवर शयना जो जो मृदुतर भाषा राम जो जो मंजूळवेषा जो जो त्यागरजाचिता राम जो जो भक्त समाजा राम जो 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 रामा आनंद गण जो 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 रामा हे रामा பள்ளி கொள்வாயப்பா. கார்த்தால் எழுந்ததிலேந்து லோக விவகாரம் அல்லும் பகலும் ததேக தியானமாயிருந்து ஜனங்களை காப்பாத்துற சீதாபதே கொஞ்ச நேரம் படுத்துக்கோப்பா. ஹே ரவிகுல திலகா ஸ்ரீமுகத்துல வந்தும் விழும் குழல் கற்றைகளை உடையவனே, நிர்குணஸ்வரூபனே சகுணஸ்வரூபனே, சூரிய சந்திர நேத்தனை உடையவனே, ஆதிசேஷன் மேல் படுத்துறங்கும் பரமாத்மஸ்வரூபனே, மிருதுதரமான சுமுகனே, மஞ்சுள வேஷா பூஷணனே, தியாகராஜனால் அர்ச்சிக்கப்படும் பக்த சமாஜனே, ஏ ராமா சற்றேனும் உறங்கி விடப்பா என்று இவர் பாடியவுடனே பார்வதி அம்மாள் தம் கொள்ளுவதற்கு ஹேத்துவாக சயனத்துக்கு வேணுங்கிற அத்தனையும் எடுத்து வச்சு உபச்சாரங்களுக்கெல்லாம் ஆசை பண்றாள். இப்படியாக சதிபதி இருவரும் உயர்ந்ததான ராம பக்தியில் தெளித்தவர்களாக ராமனுக்கு அள்ளும் பர்களும் ததேக தியானமாக உஷத்காலத்துல பிரபோதனமும் உஞ்சவர்த்தியும் உஞ்சவர்த்தி அனுப்புறம் விஸ்ரம்பணமும் பகல்ல ஸ்ரீமத் பாகவதமும் ஸ்ரீமத் ராமாயணமும் பாராயணம் பண்ணுவதும் சந்தியா காலங்கள்ல ஜபாதிகள்லாம் முடிச்ச உடனே சிஷ்யாளுக்கு பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பதும் இப்படியாக ஒரு சுகமயமாக தம்பதிகளுடைய ராமசேவை தொடங்குகின்றது. இதை பார்த்து பூரித்து போன ராம பிரம்ம தம்பதியர்கள் ஜன்மாந்திர சுகிருதம் இருந்தாதாம்மா இப்படி ஒரு குழந்தை நமக்கு வந்து வாய்ப்பான் என்று பேசிக்கொண்டு காலத்தை போக்கடித்த வண்ணம் இருக்கின்றனர். ஒரு நாளைக்கு ராம பிரம்மன் உச்சவர்த்தி எடுத்துன்னு உள்ள வரார். அவ அப்பா பண்ணின ராமநாம அனுபவம் ராமனே வருவது போல இவருக்கு தோணித்தான்.
ரம ரமணி வரமுகவர சீதா ரம ரம సాధుజన ప్రేమరారా మెరుగు చేలము కట్టుకొని మెల్లరారా రామ కరుగు బంగారు సొమ్ములు కదలరా వరమైనట్టి భక్త బిట్ట వరదరా రామ మరుగు చేసి కోనేదట్టి మహిమరారా ఎండైన కోదండ కాంతి మెరయరారా గనుల బండు వగయుండు ఉద్దండరారా చిరునవ్వు గల మోము చూపరామ కరుణతో నన్నెల్లప్పుడు కావరా కందర్ప సుందరానంద కందరారా నీకు వందనము చేసేదే గోవిందరారా ఆద్యంతరహిత వేదవేద్యరారా భవ వైద్యనేణి వాడనైతి వేగ రారా సుప్రసన్న సదయ రూప సుగుణరారా రమా అప్రమేయ త్యాగరాజులెల రరా రామ రామ నివరముగవరారా సీతారామ రామ సాధుజన ప్రేమరా హే రామా సీతాస్పతే அவசியம் ஆத்துக்குள்ளவாப்பா சாதுஜனல் சதா அபிகத சத்பிஹீன் சாதுகடங்களோட வரக்கூடியவனே அழகான கனகச்சேல பட்டாடை உடித்தவனாக பங்காரு பூஷணங்கள்லாம் பூஷித்து கொண்டு அவையார்ப்ப மெல்ல மெல்ல நடந்து வரணும்பா உன்னுடைய மகிமை என்னால் சொல்லத்தரமா உயர்ந்ததான கோதண்ட காந்தியும் ஷரீர காந்தியும் அப்படி உத்தண்டனாக நீ வரும் பேரழகும் புன்னகை தவிழும் சிறுமுகத்தை காட்டுவதற்காகவும் கருணையோடு என்னை பார்த்து ரட்சிப்பதற்காகவும் கந்தர்ப்பனான அந்த மன்மதன் வெக்கி தலை குளியும் அளவுக்கு சுந்தரான இந்த கந்தனான நீ என்னுடைய வந்தனத்தை ஏற்பதற்காக வந்தையோ இரணந்தட கலவானகு ஜலதே கதிகாணி நீ வாடா எனக்கு யார் இருக்கா உன்னை வட்டா சம்ரக்ஷணம் பண்றதுக்கு ஆத்யந்தரஹிதனே வேதவேத்யனே சுப்பிரசன்னனே பவரோகத்தை போக்கடிப்பதற்கு உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா என்னுடைய பக்தியில் லவலேசமும் நீ பிரசன்னம் அடைந்து சத்தியமான ஹே சத்தியஸ்வரூபனே சுகுணாகாரனே பிரமேயனான பரமனே தியாகராஜனுடைய பக்தி ஏற்றென்று அவசியம் வரணும்பா என்று பாட பக்தர்களும் சிஷ்யர்களும் தாயும் தந்தையும் மனம் குளிர்ந்தனர். ராம பிரம்மாக்கிய விப்ரேந்திர சுபுத்திரம் லோக விஸ்ருதம் நாம சங்கீர்த்தன தியான பூஜா சகித மானசம் காமக்ரோதாதிரஹிதம் ராம பக்த சிகாமணிம் தியாகராஜகுரும் வந்தே சங்கீதாப்தி கலாநிதிம். பேர்பட்ட ராமபிரம்மருக்கு இந்த உயர்ந்ததான த்விஜனுக்கு சுபுத்திரனாக பிறந்தவன் குழந்தை, உலகில் பெயர் பெற்றவன், காமக்ரோதாதிகள் அற்றவன், ராமபக்த சிகாமணி. ராமசங்கீர்த்தனத்திலேயோ தியானத்திலேயோ பூஜையிலேயோ ஆசக்தமான மனதை உடையவனாக மானச பொய்கையிலே ராமபிரானையும் சீதா பிராட்டியும் சதா காலமும் தன் மனமெனும் ஊஞ்சலில் இருக்க வைத்து தன் வாக்குசுமங்களால் அவனை அர்ச்சரித்து தியான புஷ்பங்களால் அலங்கரித்து அவனுடைய ஸ்மரணானுபவத்திலேயே திளைப்பவராம் பேர்பட்ட தியாகராஜரை சங்கீதாப்தி கலாமிருதிம், சங்கீதம் எனும் உயர்ந்ததான கலையின் ஒரு அப்தி பேரு சாகரத்தில் திளைப்பவரை, உருவானவரை, தற்ஸ்மரணமயமாக இருப்பவரை நமஸ்கரிக்கின்றேன். பேர்பட்ட தியாகராஜனுடைய புகழ் நாளடைவில் திருவாரூர் எங்கவும்
பரவிற்றாம். சுண்டி வெங்கடரமணையா ஒரு நாளைக்கு ஆத்துக்கு வரார். குழந்தை பாடத்தை கேட்டு அழ ஆரம்பித்து விட்டார். அவரே ஸ்வயம் மகத்தான சங்கீத வித்வான். தஞ்சாவூர் அரண்மனையில ராஜாக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆஸ்தான வித்வான். குழந்தைக்கு பால்யத்துல போற்றின வித்தை அந்த விளை முளைத்து ஆலமரமாக ஆகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றதை அவரால ஊகிக்க முடிந்ததாம். அப்பா ராமபிரம்மம் போரும்பாணி திருவாரூர்ல வாழ்ந்தது. தஞ்சாவூர் பக்கமா ஒரு செழிப்பான கிராமமா பார்த்து வந்துடேன். குழந்தையும் இன்னும் சங்கீத சிக்ஷையில உயர்ந்த மகோன்னத நிலையை அடைவதற்கு அதுவே ஒரு வழிவகுக்குமே, நீ வரக்கூடாதான்னு சொன்ன உடனே பெரியவருடைய வாழ்க்கை மறுப்பதற்கில்லை என்று ராமபிரம்மமும் சீதம்மா குழந்தைகள் மூவரையும் அழைத்து கொண்டு தியாகேசன் கமலாம்பிகைட்டை விடை பெற்றுக் கொண்டு பஞ்சரத க்ஷேத்திரமாகிய திருவையாறுக்கு திருவடி பதித்தனர். காசிக்கும் வீசமதிகம் திருவையாறு என்பதும் சைவ சமயக்குறவர்கள் நால்வராலும் பாடல் பெற்றதும் அப்பருக்கு கைலாச தரிசனம் பண்ணி வைத்ததுமான உயர்ந்த சிவக்ஷேத்திரம். இக்கோவிலிலே உத்தர கைலாசம் தட்சிண கைலாசம் என்று இரு பாகங்களாகி இரு கோவில்களாக அறம் வளர்த்த நாயக் ஐயாரப்பனுடன் கூடி கோலோச்சும் உயர்ந்ததான சிவக்ஷேத்திரம். திருவடி வாரத்திலே அமைந்ததான திவ்யக்ஷேத்திரத்திலே ஓர் நன்னாளில் தியாகராஜ சுவாமி தன் திருவடியை வைத்து ராமபக்தியை விசரணம் பண்ணுவதற்காக வந்து சேர்ந்தார். காசி துல்லியமான மகத்தான சிவக்ஷேத்திரம் என்றும் ஐயாரப்பனும் தர்மசம்வர்தனியும் அருளாட்சிபுரியும் உயர்ந்ததான க்ஷேத்திரம். காவேரி தீர்த்தம் பிரஜாநிதி தோயத்துக்கு துல்லியமான காவேரி பிரவகித்து ஓடுகின்ற பஞ்சநதி க்ஷேத்திரத்துல திருவடி வைக்கிறார். ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசை இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள குடி புகுறார். ஏகாசி தோறும் பஜனை இரவு பூரா திவினாம் சங்கீர்த்தனம் நடக்கும். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஏகாசி தோறும் சொண்டி வெங்கடரமணையாவும் விவாதத்துக்கு வந்து அடிக்கடி சங்கீர்த்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்வாராம். ஒரு நாளைக்கு பெரும் மழை ஏற்பட்டு கோலை உடிச்சு உட்காந்துருத்து சுவாமியை மழை இல்லாத ஒரு இடத்துல சுத்தி பண்ணி கோலத்தை போட்டு விளக்கேற்றி வச்சு அங்கே உட்கார வச்சுட்டு தாங்கள் அனைவரும் அப்படியே இருந்ததை பார்த்தார். எப்பேற்பட்ட பரம வைராக்கியசீலரா இருக்கார் என்று குதிரையில் கிளம்புறார். தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி மன்னன் காலம் இது. அவர்கிட்ட போய் சொல்றார், என்னுடைய பந்து தான், ஆனா உயர்ந்ததான சங்கீத கலாப்தியில திகழ்ந்த மனதுடையவன். ராமபிரம்மம்னு பேரு. ராம உபாசனையில அவனுக்கு நீடு அங்கு யாரும் இல்லை எனலாம். அவனுக்கு தாங்களை தான் மனசு வச்சு கிருஷி செய்வதற்கு பூமியோ அல்லது ஒரு கிரகம் ஒண்ணு கொடுத்தா அவ சௌக்கியமா இருப்பாளே, சங்கீத பரம்பரை இன்னும் வளருமே என்று யாசித்தார். அவரை பட்டி ஏற்கனவே கேள்விப்பட்டதுனால மகாராஜா திருமஞ்சன வீதியிலே ஒரு அழகான ஒரு ராஜசம்மானமாக ஒரு வீடை கொடுக்கிறார். அவ்விடத்துக்கு அனைவரும் வந்து குடிபுகுந்தனர். ஒரு நன்னாளிலே இப்படியாக புது ஆத்துல சந்தோஷமாக இவர்களுடைய கைங்கரியம் ராம கைங்கரியம் தொடர்ந்ததாம். ஒரு நாளைக்கு இவாது பக்கத்துல ஒரு வீடு. அந்த வீட்டுல ஒரு இழ பிராமணர். அவரால் வருமானம் இல்லாததுனால வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு சாமான் செட்டெல்லாம் எடுத்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் எடுத்து வச்சுட்டு நீங்க ஏதாவது இடம் பார்த்துன்னு போயிடுங்க என்று கோச்சின் வழியில் அனுப்பிச்சுட்டார். இந்த பரிதாபகரமான நிலைய பார்த்துட்டாராம். சூர்த்திட்டு முடிஞ்சு வர நேரத்துல ராமபிரம்மம் தன் வீடு ராஜசம்மானமாக தனக்கு கிடைச்ச வீட்டை அவருக்கு கொடுத்துட்டு அந்த உலக குடிசைக்கே திருப்பி போயிட்டாராம். பரம வைராக்கிய பரிதரான உயர்ந்த ஆத்மா ராமபிரம்மம். இப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு இவர் சங்கீத சிக்ஷை எல்லாம் எடுத்தது போரும் குழந்தைய பாட சொல்லி இது என்னுடைய வாழ்க்கையில பொற்காலம், என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவன் ராம பக்தியில திளைப்பதை நான் கண்டு வியந்து நான் ஆனந்தப்பட வேண்டும் என்று தீர்மானித்தாராம். நாளைக்கு ராமபிரம்மம் எழுந்திருக்கு சற்று தாமதமாயிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். பிராத்த சந்தியாந்திரம் ஆறுது. தியாகு சுப்பிரபாதம் பண்ணி சுவாமியை எழுப்பேன், பிரபோதனம் பண்ணேன், இதோ அனுஷ்டானம் முடிச்சுட்டு வரேன் என்றார். உடனே தியாகராஜ சுவாமி பாட ஆரம்பிக்கிறாராம். மேலுகோவையா மம்மேலுகோ ராமா மேலைன சீதா சமேத నా భాగ్యమా మేలుకోవయ్య మమ్మేలుకోరామా. నారదాదులు నిన్ను కోరి నీ మహిమలల్ల వారిగా పాడుచున్నారు. ఇప్పుడు తెల్లవారగా వచ్చినది శ్రీరామ
నవనీత క్షీరములు బాగుగానారకింపను ఏగ మేలుకోవయ్యా ఫణిశయన అనిమిష రమణులుడికముసేయ అనువగనిండారు ప్రణుతి చేసేతరు మణిమయాభరణులై అణిమతులిడు దీపమణులు తెలుపాయను తరణి వంశవరతిలక మేలుకోవయ్యా రాజరాజేశ్వర రాజముఖ సాకేత రాజ సద్గుణ త్యాగరాజ నుత చరణ రాజన్య విబుధ గణరాజాదులెల్ల నిన్ను పూజింపకాచినారి జగములు పాలిపమేలుకో వయ్యా మమ్మేలుకో రామా మేలైన సీత సమేత నా భాగ్యమా ராமா உயர்ந்ததான சீதாபதே என்னத்த பேசுறது அரவணை பள்ளியில் உறைவானே இரவி குலத்து திலகமே பேரரசர்க்கெல்லாம் அரசனே சந்திரவதனனே சாகேத புரீஷனே நற்பண்பின் உறைவிடமே தியாகராஜன் போற்றும் திருவடிகளை உடையவனே நாரதாதிகள் உன் மகிமையை சொல்லி மாளாது என்னிடத்தில் விட்டுவிட்டனரோ வெண்ணை பால் அனைத்தும் ஏற்றொழுவதற்காக துயிலெழ வேணும் எனப்பா விண்ணவர்களும் தானவர்களும் மாணவர்களும் ஊடி செய்யும் 33 தேவதைகளும் உன்னை ஸ்துதி செய்கின்றனர் வானவீதியிலே மணிமயமான நகை அணிந்தவனே அணிமாதிகளின் இருப்பிடமே தீபமணிகள்லாம் வெளியிற்றப்பா எழுந்துக்கோ வானோர் தலைவன் எல்லாம் உனக்காக உன் தரிசனார்த்தம் வந்து காத்துருக்கா இவ்வுலகத்தை காப்பாற்ற வேண்டாமா அதற்காக எதுக்கோ எனப்பா என்று பிரார்த்தனை பண்றார் உயர்ந்ததான இந்த கீதம் தன் செவியில் விழுந்தவுடனே அன்னைக்கு முதல்ல தவதாசோகம்னு ஒரு தெலுங்கு கீர்த்தனைய பாடின அந்த தியாகராஜனா இது எப்பேற்பட்ட வார்த்தைகள் தேன் தோய்ந்த வார்த்தைகள் மானசாம்புதியிலே தோய்கின்ற பிரேமை எனும் அலைகளால் உயர்வான வாக்கிலே ராமநாமம் ஜொலிக்கின்ற வாக்கு ஆகிய அமிர்தத்தில் இழைந்து குழைந்து இப்படியாக வெளிவருகிறதே என்று விக்கித்து போனார்கள் சீதம்மாவும் ராமபிரம்மமும் நாளுக்கு நாள் இவருடைய சங்கீத சிக்ஷையும் சாகித்ய சுத்தமும் பாடுவதில் ஒரு தேர்ச்சியும் நுணுக்கமும் இசை நுணுக்கமும் ராகலாக ஸ்வர ராக தாள லயோடு வெளிவருகின்ற உயர்ந்ததான சாகித்யங்களும் சீதம் மாயம் ஸ்ரீராமுடுமா தன்றி இந்த ஒரு கீர்த்தனையில இரு பொருள் பெறும்படியாக அழகாக பாடுகிறார் ஜெகஜனனியான சீதாதானே என் தாய் ஜெகஜனகனான ஸ்ரீ ராமபிரான் தானே என்னுடைய அப்பா என்கின்றார் அது பொதுவான அர்த்தம் கிரிராஜ கவியின் குமாரியான சீதம்மாதான் என்னுடைய தாய் ராமபிரம்மம் அல்லவா என் தந்தை என்று இரு பொருள் படும்படியாக பாடுகிறார் இப்படி கவிதா சாமர்த்தமும் நாளுக்கு நாள் அவருக்கு வளரதான் கிரிராஜ சுதா தனயா தயா கிரிராஜ சுதா தனயா கீர்த்தனத்திலே கிரிராஜ சுதா தனயா என்று ஒரு பதத்தை பிரயோகம் பண்றார் கிரிராஜனின் அதாவது ஹிமவானின் குமாரி ஹைமவதியான பார்வதியின் குமாரன் பிள்ளையார் என்று பொருள் சுதா தனயன் அதாவது கிரிராஜ கவி என்பது ராமபிரம்மத்தின் மாமனார் என்று பொருள்படும் ஆக கிரிராஜ கவியின் குமாரி சீதம்மாவோட குழந்தை நான் ராமபிரம்மத்தோட குழந்தை நான் என்று இரு பொருள்படும்படியாக பாடுகின்ற கவிதா சாமர்த்தியமும் ராமபிரான் அருளினால் கூடியதாம் நாளுக்கு நாள் இவருடைய சங்கீதானுபவம் வலுக்கிறது ஜனங்களும் இவரை சந்திக்க வர ஆரம்பிச்சுட்டா நிறைய சிஷ்யரத்தங்கள்லாம் கைங்கரியார்த்தம் வரணும்னு ஆசைப்பட்டு வரா இவர்கள் இருப்பதோ ஓலை குடிசை மனமோ உயர்ந்ததான அரண்மனை அதுல ஒரு ராஜ தர்பார் அதுல ராமபிரான் வீட்டிருக்கார் அப்பேற்பட்ட ராம கைங்கரியம்
ராமம் சீதா சமேதம் விமல ரவிஷதாபாசமானம் ரசாத்ரவஷ்யாமம் தேதீப்யமானஸ்மிதருச்சிமுகம் குண்டலோத்பாசி கண்டௌ ஸ்ரீவத்சம் ஸ்ரீனிவாசௌ சுரதரு விலசத் ரத்னசிம்மானஸ்தம் திவ்யாகல்போஜ்வலாங்கம் திவிஜபதினுதம் சந்ததம் தம் பஜேகோ. ஓலக்குடிசையே ஆனாலும் ராமதர்பார்னா அங்க இருக்கு. பேர்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியில எல்லாரும் அவ்விடத்துக்கு வரத்துக்கு அதிகாரம் உண்டே என்று அனைவரையும் ராமபக்தியில் ஆழ்த்தி அப்பேரானந்த கடலிலே திளைக்க வைத்தார். அந்த உயர்ந்ததான கைங்கரியத்தை முழுமூச்சாக கொன்று ராமநாமத்தையே பிராணாதாரமாக கொண்டு குலதனிமான ராமனை வழிபடுவதே தன்னுடைய பரம்பரானுகதமான ஒரு உபாசனை என்பதனால் ராமோபாசனையில் திளைத்த மனமுடைய ராம பிரம்மத்திற்கும் சீதாதேவிக்கும் தான் பிறந்து அக்ஷணம் வரைக்கும் அவர்களுக்கு அவர்களின் ராமோபாசனை எனும் லாலனையில் ஈடுபட்டவராக உயர்ந்த மகோன்னத ஸ்திதியில தியாகராஜர் வளர்ந்து வரலானார். உயர்ந்ததான கார்கல ராம பிரம்ம சீதம்மாவுடைய அரவணைப்பிலே வளர்ந்ததான தியாகராஜ சுவாமி பார்வதி அம்மாளை கரம் பிடித்தபடியினாலே தியாகராஜருடைய மனஸ்போக்கை அறிந்தவளாக பதிபக்தியின் சிரோமணியாக பகவத் பக்தியின் பிரதீகமாக சதா காலமும் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சேவா நிரத்தலாக தியாகராஜ சுவாமியே நாடி வந்த சிஷ்யரத்னங்களான குருகுலவாசிகள் விஷயத்திலே அவர்கள் வயற்றை பார்த்து பார்த்து கவனிக்கிற அன்னபூர்ணியாக சுவாமிக்கு மிகவும் அணுக்கமாக இருந்து வந்ததுனால தியாகராஜ சுவாமியுடைய சதிபதிகளாக இவர்கள் பண்ணும் ராமபக்தி, ராமசேவை, ராமஸ்மரணம், ராமத்தியானம், ராமநாமானுபவம், ராமபக்தர்களின் சேர்க்கை, அவர்களுக்கு கைங்கரியம், இவ்விதமாக ஒரு சுகமயமான காலத்தை ராமபிரம்மம் அனுபவித்து வரார். யஸ்ய சித்தம் நிர்விஷயம் ஹிருதயம் யஸ்ய சீதலம் தஸ்ய மித்ரம் ஜெகத் சர்வம் தஸ்ய முக்தி கரஸ்திதா. எவருடைய சித்தம் நிர்மலமாக எந்த விஷயத்தையும் ஏற்காது தூய்மையானதாக இருக்கின்றதோ, ஹிருதயம் எஸ்ஸ சீதலம், எவருடைய ஹிருதயாகாசம் அதிசீதளமாக குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்கின்றதோ, தஸ்யமித்ரம் ஜெகத் சர்வம், உலகனைத்தும் அவருக்கு நண்பர்களாக இருப்பார்கள். தஸ்ய முக்திஹி கரஸ்திதா, அவர்களுக்கு முக்தியானது ஆமலக்கம் போல, கரஸ்த ஆமலக்கம் போல இருக்குமாம். கைவல்ய முக்தி அவர் கைக்குள்ள இருக்காம். அப்பேற்பட்ட உயர்ந்த மகோன்னத நிலையில இருப்பவர் ராமபிரம்மம். ஒரு நாளைக்கு அனுஷ்டானம் முடிந்து உச்சவர்த்தி போயிட்டு வர்றார். சீக்கிரமாக திரும்பிடுறார். உடம்பு அசக்தமாக இருக்கு. விஸ்ரம்பணம் பண்ணி அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு ஒருவா ஆகாரத்தை பண்ணிட்டு தியாகராஜ சுவாமியை பாட சொல்லி ஒரு மரக்கட்டில படுத்துண்டு தலைமாட்டில் உட்காந்து பாட சொல்றார். గురులేక ఎటువంటి గునికి, గురులేక ఎటువంటి గునికి, గురులేక ఎటువంటి గునికి తెలియగపోదు, 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 గురులేక ఎటువంటి గునికి తెలియగపోదు.
పోదు గురు లేక ఎటువంటి గుణికి కరకైన హృద్రోగ కరకైన హృద్రోగ కరకైన హృద్రోగ గగనమును గోగట కరకైన హృద్రోగ గగనమును గోగట కరకైన హృద్రోగ గగనమును గోగట కరకైన హృద్రోగ గగనమును కోట సద్గురు లేక ఎటువంటి గుణికి తెలియగ పోదు గురు లేక ఎటువంటి గుణికి తనువు సుతదన తార దయాది బాంధవులు 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 జనించెదరు జాలిని కరుణతో జనించెదరు జాలిని కరుణతో మనసునంటక చేయు మందనుచూ మనసునంటక చేయు మందనుచూ మనసునంటక చేయు మందనుచు తత్వబోధన చేసి కాపాడువా బోధన చేసి కాపాడు తత్వబోధన చేసి కాపాడు త్యాగరా చాప్తుడవు తత్వబోధన చేసి కాపాడు త్యాగరా చాప్తుడవు తత్వబోధన చేసి కాపాడు త్యాగరా జాతుడవు గురు లేక ఎటువంటి గుణికి తెలియగ పోదు గురు లేక ఎటువంటి గుణికి குருநாதாள் அனுகிரகமின்றி ஒரு சத்குருவின்றி எப்படிப்பட்ட குணமுடையவனா இருந்தாலும் எதை அறிய வேணுமோ அதை அறிய இயலாது. கூர்மையான தீக்ஷ்ணமான ஹிருதய நோய் எனும் உள்புதர் அதை அழிப்பதற்கு சத்குருவின் கடாட்சம் கிடைத்தாலன்றி எதை தெரிய வேணுமோ எதை அறிய வேணுமோ எதை தெரிந்தால் மேற்கொண்டு எதையும் தெரிய வேண்டிய ஒரு வஸ்து இல்லை என்றும் உயர்நிலை கிடைக்குமோ அப்பேற்பட்ட மகோன்னத நிலையை அடைவதற்கு குருநாதாளுடைய திவ்ய சரணாரவிந்தங்கள் அன்றி யார்தான் அப்பேற்பட்ட உயர் ஞான பிராச்சுரியத்தை அடைய இயலும்? அது கிடைக்காது. நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஸ்வஜனம், செல்வம், பத்னி, பங்காளிகள் யாரவனா சொல்லுங்கோ, பிறந்து நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய வியசனத்தை போக்கடிக்க இயலுமோ? அதி கிருபாவர்ஷத்தினாலே, கிருபா கட்டாட்சத்தினாலே நம்மளுடைய மனசை தொடாமல் இருப்பவர்கள் இவரன்றோ? மனசுக்கு மருந்தான ஹிதமான தத்துவபோதனையை செய்து காப்பதற்கு வினாமஹத்பாத ரஜோபிஷேகம் என்று கூறியபடி அப்பேற்பட்ட மகோன்னத நிலையை அடைவதற்கு குருநாதாளுடைய திவ்ய சரணாரவிந்தங்கள் அன்றி யார்தான் அப்பேற்பட்ட உயர் ஞான பிராச்சுரியத்தை அடைய இயலும்? தியாகராஜனுக்கு
நர்த்துணை போல் வருகின்ற ஹிருதய ஸ்பர்ஷியான சத்குருவன்றி யாரால் இதை செய்ய இயலும் என்று உயர்ந்ததான ஒரு கீர்த்தனையை செய்து அருளுகின்றார். தன்னுடைய அப்பாவுடைய கடைசி க்ஷணம் என்பது அவருக்கு ஸ்புரித்து விட்டதாம். இப்படி ஒரு கீர்த்தனையை பாடி ராம 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 என்று அவ குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ராமநாம கர்ஜனை பண்ணிட்டே இருக்கிறதே தியாகராஜனுடைய மடியில சிரச வச்சுக்கிறார். சுவாமியோட தீர்த்தத்துல துளசி சேர்த்து சமர்ப்பிக்கிறார். கண்களால பாஷ்கத்தை விட்டு குழந்தையோட கண்ணத்தை தடவி கொடுக்கிறார். சீதம்மாவையும் பார்வதி அம்மாவை கட்டாட்சம் பண்றார். சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு ராமச்சரணத்தை அலங்கரிக்க போகிறேன் என்று சொல்லுவதை போல் சொல்லாமல் கண் மலர்ந்தார். குழந்தை போல விக்கி அழறார். அப்பா பகவத் சரணத்தை அலங்கரித்திட்டாளே சுட்டி ரமணையா ஓடி வரார். எவருடைய கிருப்பை இல்லை என்றால் குலதனமான ராமன் எனக்கு கிடைத்திருக்க மாட்டானோ, எவருடைய பிரேரணை இல்லாவிடில் எனக்கு ராமமந்திரம் கிடைக்குமா, ராம நாமத்துல ஒரு தேட்டை ஏற்பட்டிருக்குமா, எவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு மாதாமகர்ட்ட வீணா சிக்ஷை கிடைச்சிருக்குமா, எவருடைய கிருபாவிஷ்டி இல்லாம சொண்டி வெங்கட்ரமணாவுடன் உயர்ந்ததான பொற்காலத்தில் தான் அனுபவித்த சங்கீத அனுபவம் கிடைச்சிருக்குமா, சிக்ஷை கிடைச்சிருக்குமா, எவருடைய பேர் ஆவலாலே ராமபக்த சங்கம் எனக்கு கிடைச்சிருக்கு, எவருடைய பேர் அனுகிரகத்தாலே எனக்கு சதா காலமும் மகான்களுடைய சம்சர்க்கம் கிடைச்சிருக்கு, அவர்களுக்கு பரிச்சரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு என்று பலவாறாக புலம்பி அழலானார். அனைத்து காரியங்களும் செய்து முடிக்கின்றனர். அவருடைய காலம் வரைக்கும் அபிபக்குவமான குடும்பமாக இருந்தது. அவருடைய மறைவு பெரிய ஆற்றவியலாத துயர் 6 அவர்கள் மனசுக்குள்ள புகுந்ததாம். சுபஸ்வீகாரம் ஆச்சு. ஜல்பேஷர் வரார். தியாகு அப்பா இருந்த வரைக்கும் அவிபக்குவ குடும்பமாக இருந்தாச்சு, இனிமேல அது மாதிரி இருக்க முடியாது. உனக்கு ராமம் குலதனம், எனக்கு அவ்வாறு இல்லை, அதில் சம்மதம் இல்லை. அதனால நீ உன் வழியை பார்த்துக்கோ. எனக்கும் தம்பிக்கும் உண்டானதை நாங்கள் எடுத்துட்டோம். உனக்கு உண்டான இந்த வீட்டை கொடுத்துருக்கேன். உன்னுடைய சாமான் செட்லாம் இதோ எடுத்து வச்சிருக்கேன். நீ எடுத்துட்டு புது ஆத்துக்கு போ என்று ஒரு பெரும் கல்லை எடுத்து அவர் தலையில போடுறார். என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் பார்வதி அம்மாளும் ஆத்து வாசல்ல திண்ணையில வந்து நிக்கிறா. அவருடைய சாமான் செட்டெல்லாம் கொண்டு வந்து திண்ணையில அடுக்கிட்டார். ஊர் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டா. அத்தனை பேரும் திருமஞ்சன வீதியில அவருக்குன்னு கொடுத்த வீட்டுல எல்லா சாமானியும் கொண்டு வந்து அடுக்கிட்டா. ஜேஷ்டபிராதா பித்ருவத் ஆச்சரிய, தன்னுடைய 2 அண்ணாக்களும் தன்னை நிராதரவா விட்டுட்டாளேன்னு ரொம்பவும் மனசனால व्यसனப்பட்டார். பெரியவாளுக்கு அந்த காலத்துல அப்படி ஒரு மதிப்பு கொடுக்கிற ஒரு பொற்காலம். அண்ணா விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அவிபக்குவ குடும்பமாகவே வாழ்ந்து விட்டார். லோகாயத்தனமே தெரியாத ஒரு வியக்தியாக இருந்துட்டார். அப்படிப்பட்டவருக்கு உன் சாமான் செட் எடுத்து வச்சுட்டேன் போன உடனே அவாத்து வாசல்லே நின்றுண்டு அழுதுன்னு இருக்கார். சந்தியா காலம் அனுஷ்டானத்தை மறந்தார். ஒரு 9-10 மணி இருக்கும். விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து கூட நின்று தியாகராஜனுக்கு மனசுல சந்துஷ்டி ஏற்படணும், அவருடைய சிரமம் நீங்கணும், அவனுக்கு ஏற்பட்ட व्यसனம் நீங்கணும்னு பலவாறாக எடுத்து சொன்னாலும் அவர் மனசுல அது ஏற்கவில்லை. அவர் மாட்டம் அவரும் பார்வதி அம்மாளும் அழுத வண்ணம் நின்றுருக்கா. ஊர் ஜனங்கள்லாம் கஞ்சி பழங்கள்லாம் கொண்டு வந்ததராய் எதையும் ஏற்கவில்லை. மனசு ரொம்ப அருந்து விட்டது. இப்படி குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த பழக்கமே இல்லாததுனால ரொம்ப व्यसனப்பட்டார். பானு ஒருத்தர் இருந்தார். அவர் இல்லாத போது எப்பேற்பட்ட இடி எனக்கு வந்து விழுந்திருக்கு, பட்ட காலிலே படும் என்பது போல் எனக்கு மேலும் மேலும் இடி ஏற்படுறதே என்று ரொம்ப व्यसனப்பட்டு அழுத வண்ணம் இருந்தார். நடுநிஷி ஆகிவிட்டது. தென்னையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா 2 பேரும். ஊர் ஜனங்கள் அவருக்கு ஆதரவாக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு வெடிய காலத்தால ஒரு 2-2:30 மணி இருக்கும். ஜல்பேஷர் எட்டி பார்க்கிறார். எட்டி பார்த்தா ஊரே திரண்டு இருக்கு. இவர் முன்னாடி இப்படி அவர் அமர்ந்து இருக்கிறத பார்த்தார். அண்ணா, என்னுடைய ராமனை எனக்கு கொடுத்துறேன், அப்பா ஆராதனை பண்ண ராமனை எனக்கு கொடுத்துறேன், மற்ற எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று கெஞ்சி பார்க்கிறார். அவர் கதவை பட்டார்னு அவர் முகத்தில் அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு உள்ள போயிட்டார். ஆனால் யோசிச்சு பார்க்கிறார். கார்த்தால் எழுந்தோம்மா, தந்ததாமனம் பண்ணிண்டு ஒருவா காப்பியை சாப்பிட்டுட்டு ஏதோ தனக்கு உண்டான சந்தியாவதனாதி சிறு சிறு கிரியைகளை பண்ணி விட்டு அழகாக வஸ்திரபூஷணங்களை போட்டுண்டு வாய் நிறைய வெத்தலைப்பாக்கு போட்டுண்டு வயலை பார்த்துண்டு ஊர் ஜனங்கள்கிட்ட மேலோட்டமாக பழகி ஊர்வம்ப பேசிண்டு அப்படி ஒரு அலாதியான ஒரு நாகரீக வாழ்க்கை. இவைக்கு நடுவில் இந்த ராமனை நான் வச்சுன்னு என்ன பண்ண போறேன்? இந்த ராமனுக்கு பூஜை பண்ணணும்னா 2
பூசாத்த தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். பேசாம அவன்ட்டு கொடுத்துட்டான் என்ன என்று மனசு ஒரு விதமாக பறித்த வைக்கிறது. என்னுடைய குலதனமான ராமபிரான் இல்லாம, ராமச்சந்திர சுவாமி இல்லாம என் வாழ்க்கையே வியர்த்தமாயிடுத்து. எதற்காக என்னுடைய சரீரத்தை இன்னும் நான் ஷரீர யாத்திரை பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று व्यसनப்பட ஆரம்பித்து விட்டார். ஜெய் தியாக பிரம்மமூர்த்தி கி ஜெய், ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.